ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சுவாசம் வகுப்பில் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் என்ற தலைப்பில் பத்ரிஜியுடைய கொள்கைகளை பற்றி பேச முடியும். பத்ரிஜி சொல்வார், ஏதோ ஒன்றுத்தையும் ஈஸியாக சமாளிச்சுட்டு போய்கினே இருக்கணுமே ஒழிய அங்கே இருந்து அதில் ஆழ்ந்து அதில் சிந்தனை செஞ்சுன்னு தான் நம்ம வேலைங்க எல்லாம் தவறுதெல்லாம் போகிறது. அதனால் எப்பயும் எந்த வேலையையும் தள்ளி நாளைக்கு அடுத்த நிமிஷம்னு கூட தள்ளி போடக்கூடாது. நம்ம அப்பயே அந்த நிமிஷமே முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கொள்கையுடையவர் நம்ம பத்ரிஜி. அதுக்கு ஒரு உதாரணமா புராணத்துலேருந்து ஒரு இடம் சொல்கிறேன். பாண்டவங்க விருது கொடுக்குறாங்க. அதில் கௌரவங்க கலந்துக்கிட்டு பாஞ்சாலி பரிமாறிக்கின்னு வர பாண்டவங்களும் எல்லாருக்கும் பரிமாறிக்கு வராங்க. பாஞ்சாலி பரிமாற வரும்போது கிருஷ்ணா அந்த எங்கள் துரியோதனம் உட்காந்துருக்கார். கேட்டுருக்கார் கிருஷ்ணன் எல்லாத்தையும். அதனால சொல்கிறேன், கிருஷ்ணன் உட்காந்து சாப்பிட்ருக்கார். துரியோதனுக்கு இலையில பரிமாறும் போது அவனுக்கு திடீர்னு அவளை எல்லாருக்கையும் அவமானப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் அவளை பார்த்து ஒரு நயவஞ்சக குறும்போட துரியோதனன் இன்னைக்கு யாருடைய முறை அப்படின்னு கேட்குறான் பாஞ்சாலியை பார்த்து. அப்படியே வெளுத்து போயிடுது பாஞ்சாலிக்கு. கண்ணில் தண்ணி அப்படியே ததும்பி நிற்குது. அவளுக்கு எவ்வளோ ஒரு அவமானம். எல்லாருமே அந்த இடத்துல தகிச்சு போயிட்டாங்க. ஆனால் யாரும் கண்டுக்காது, காதில் விழாத மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுல இருக்க மாதிரி கண்டுக்காமல் போகிறாங்க. பத்ரிஜி சொன்னது இங்கே பாருங்க, இங்கே இதெல்லாம் தேவையில்லாது. அவங்க புத்தி அவ்வளோதான். அதை நம்ம சட்டையே பண்ணக்கூடாது. கெடுவான் கேடு நினைப்பான்ற மாதிரி ராமாயணத்தை உதாரணத்துல எத்தனையோ இருக்குது. இங்கே அப்படி கேட்டுட்டு அப்படியே கையில் எடுத்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு ஓடிட அழுதுனா அந்த இடத்த விட்டு. கிருஷ்ணனும் பின்னாடியே போய் அவளை தேத்துறாரு. என்னம்மா எதுக்காக அழற, என்ன நடந்துடுத்துங்க இப்போ அழற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவ சொல்ற, இந்த மாதிரி சரி இப்போ மறுபடியும் போய் இன்னொரு அந்த இதை போடு. இப்போ அவன் அதே மாதிரி கேள்வி கேட்பான், மறுபடியும் அதே கேள்வியை. அப்போ நீ அம்மா நிச்சயம் கேட்பாரு, நான் மறுபடியும் இன்னொரு அவமானப்பட விரும்பலை அப்படின்ற. அதுக்கு அவர் கிருஷ்ணன் சொல்றாரு, அவன் கேட்டானா இன்னைக்கு தட்சகன் முறை சொல்லு, இன்னைக்கு தட்சகன் முறை அது என்னது அது அப்படின்ற. அப்புறம் சொல்ற, நீ போ முதல்லன்னா அதே மாதிரி நடத்துது. அதுக்கு அவ சொன்ன உடனே துரியோதனனுக்கு வெலன்னு ஆயிடுச்சு. அவ டக்குன்னு இலைய அப்படியே விட்டு ஒதுக்கிட்டு எழுந்து ஓடிடுறான். அந்த இடத்த விட்டு நடக்கல, ஓடியே போயிடுறான். அதிர்ச்சியம் ஆத்திரத்தோட அவன் போயிடுறான். அவனுக்கு கலங்கி போயிடுது. இப்ப இதை நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறது இந்த இடத்துலன்னு சொல்ல முடியல. துரியோதனுடைய மனைவி பானுமதி இருக்காங்களே, அவ ஒரு யாகம் பண்ணா, குழந்தை வேணும் புத்திரகாமஷ்டி யாகம் மாதிரி ஒரு யாகம் குழந்தை மனம் பண்ணதுக்கு ஒரு முனிவர் அவளுக்கு தோணி, இந்த பாயசத்தை உன் புருஷனுக்கு கூட என்ற இரவு அவன் அன்னையும் உல்லாசமா இருந்து உங்களுக்கு நல்லா குழந்தை பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி மறைஞ்சிட்டார். அவள் புருஷன் வரத்துக்குள்ள புருஷன் வர்ற டைம் ஆயிடுச்சு. என்ன பண்றது, அந்த டைமுக்குள்ள புருஷமா இல்லாட்டி அதை கொடுக்க கூடாதுன்னு வேற சொல்லியிருக்க. அவள் என்ன பண்றான், அவன் வரதுக்கு லேட்டா போயிடுவா. அவள் அழுதுன்னு பக்கத்துல பாம்பு புத்து மேல அந்த கடவுளை நீயே பார்த்துக்கோன்ட்டு ஊத்திதான். அந்த பாம்பு புத்துக்குள்ள ஒரு கந்தர்வன், அவன் பேர் தட்சகம். அவன் இருக்கிறான். அன்னைக்கு ஏதோ ஒரு மறைவா ஏதோ ஒரு வடிவத்தில் அங்கே இருக்கணும்ட்டு இருக்கிறான். அவன் குடிச்சிடுறான். அதை குடிச்ச உடனே அவனுக்கு அந்த காம எண்ணம் அவளை பொண்டாட்டியாக்க பார்க்கறான். அவன் பயந்து அலறா. அப்போ துரியோதனை அதை பார்த்துட்டு ஓடிறான். அவனை வர சொல்லியிருக்கா, அவன் தவறிட்டான். அவன் இப்போ வர்ற டைம்ல இந்த மாதிரி தெரிஞ்சிங்கன்னா அவன் ஒரு நிமிஷத்துல மன்னிச்சிரு, என் பொண்டாட்டி தெரியாமல் போனா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் குடிச்சிட்டேன், இப்போ எனக்கு அவள் பொண்டாட்டி ஆகணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு துரியோதனை அவன் போட்டு அடிச்சிடுறான். அவன் மயக்கம் முடிந்த பொண்டாட்டி எடுத்துன்னு ஓடிடுறான். இதுதான் அன்னைக்கு இரவு நடந்தது. அது இப்போ ஞாபகத்துக்கு துரியோதனை இவளுக்கு எப்படி தெரியும் பாஞ்சாலிக்கு அப்படின்றது. எப்படி தெரியும், கிருஷ்ணனுடைய வீடு. பத்ரிஜி சொன்ன இது இங்கே எப்படி கரெக்டாக பொருந்தது. நம்ம சட்டை பண்ணாமல் போனால் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தேவையான அளவில் புத்தி கொடுக்குற விஷயம் நடக்கும். இதெல்லாம் எப்படி அவர் பத்ரிஜிக்கு தெரியுதுன்னா, தியானத்தினால தான் இந்த ஒரு சீர்தூக்கி பார்க்குற திறன் வருது. அதை கடைப்பிடிப்போம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்தேன். நன்றி தோழர்களே.